யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் இயல்பாகவே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளிதான் கருணை. அது வெளியிலிருந்து பெறப்படும் ஒன்றல்ல, அது நம் ஆத்மாவின் இயல்பு. கருணை என்பது ஒரு சாதாரண குணம் அல்ல, அது பேராற்றல் வாய்ந்த ஆன்மீக சக்தி. அச்சம் இருக்கும் இடத்தில் கருணை இருக்காது. ஏனென்றால் கருணை என்பது தன்னலமற்ற தைரியம். துணிந்து செயல்படும் திறன் உள்ளவர்கள் அவர்கள் உண்மையில் கருணை உள்ளவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சுயநலத்தை தாண்டி பிறரின் வேதனையை உணர்கிறார்கள். கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் கருணை இருக்கிறது. கடவுளை உணர்ந்தவர்கள் கருணையை இயல்பாகவே வெளிப்படுத்துவார். அவரை அறியாதவர் தயவை வெளிப்படுத்தலாம். தயவும் கருணையும் இவற்றுக்கு இடையே ஆன நுண்ணிய வேறுபாடு என்னவென்றால், வெளியிலிருந்து பார்க்கும்போது தயவு மற்றும் கருணை ஒன்று போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. கருணை என்பது யாரும் கட்டாயப்படுத்தாத போது தன்னிச்சையாக வெளிப்படும் தெய்வீக உணர்வு. தயவு என்பது சூழ்நிலைகளின் நிர்பந்தத்தால் வெளிப்படும் குணம். கருணை உள்ளம் என்பது இறைவனிடம் தம்மை அர்ப்பணித்த மனம். அது தன்னலமற்றது. ஆகவே நாம் கருணை உடையவர்களாக இருப்பதே சிறந்தது. சத்தியம் ஆற்றல் வாய்ந்தது. மனதில் சத்திய உணர்வுடன் இருங்கள். சத்தியத்தை முழுமையாக அறிய முயற்சி செய்யுங்கள். அதற்கான முதல் படி மன அமைதி. மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் சத்தியம் வெளிப்படும். அந்த சத்தியத்தை உங்களுக்குள் மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் எதிரியும் அதன் தன்மையை உணரும்படி வெளிப்படுத்துங்கள். சத்தியம் ஒரு வாள் அல்ல, அது ஒரு விளக்கு. அது வெட்டாது, அது வெளிச்சம் தரும். சத்தியத்தின் ஒப்பற்ற தன்மையால் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். அத்தகைய ஆற்றல் சத்தியத்திற்கு உண்டு. வாழ்க்கை ஒரு தராசு போன்றது. ஒரு தட்டில் எடைக்கல் வைக்கும்போது அது கீழிறங்கும், மற்றொரு தட்டு மேலே உயர்கிறது. அதே எடையுள்ள பொருள் மற்ற தட்டில் வைக்கப்பட்டால் சமநிலை ஏற்படும். அதேபோல் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் வரும். ஆனால் மனிதன் பெரும்பாலும் இன்பம் போல தோன்றும் மாயை தேடி பல உண்மையான இன்பங்களை இழக்கிறான். இதனால் வாழ்க்கை சமநிலையின்றி மாறி மாறி அலைகிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ள மனதை இறைவனிடம் செலுத்த வேண்டும். அப்போது தராசு நிலையாக இருக்கும். சூரியனைப் போல பாரபட்சமின்றி இருங்கள். சூரியன் எல்லோருக்கும் ஒரே வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகிறது. அது யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அதே போலவே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாரபட்சமற்ற மனம் கொண்டவர்களுக்கு உயர்ந்த குணங்கள் தாமாக வந்து சேரும். அவர்களின் செயல்கள் பிறரது நன்மையை முன்னிலைப்படுத்தும். இத்தகைய மனிதர்களே இறைவனுக்கு பிடித்தமானவர்கள். இறைவனின் அருள் அவர்களுக்கு எளிதில் கிடைக்கும். உண்மையான இன்பம் எங்கு பிறக்கிறது? அது செல்வத்தில் அல்ல, புகழில் அல்ல, அது பிறருக்கு செய்யும் உதவியில்தான் இருக்கிறது. கஷ்டப்படும் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறிய உதவி கூட பல மடங்காக உங்களிடம் திரும்பி வந்து சேரும். இது ஒரு ஆன்மீக விதி. அதனால் ஈகை குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உதவி செய்யும் மனதை வளர்த்து கொள்ளுங்கள்.
எனவே மனிதர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கருணை நம் உள்ளத்தின் தெய்வீக சக்தி. சத்தியம் நம் வாழ்க்கையின் விளக்கு. சமநிலை நம் ஆன்மாவின் அமைதி. பாரபட்சமின்மை நம் உயர்வு. உதவி நம் உண்மையான இன்பம். இந்த 5 குணங்களையும் வாழ்க்கையில் வளர்த்து கொண்டால் மனித வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். கருணையுடன் வாழுங்கள். சத்தியத்துடன் பேசுங்கள். சமநிலையுடன் நடந்து கொள்ளுங்கள். பாரபட்சமின்றி நேசியுங்கள். உதவி செய்து ஆனந்தத்தை அடையுங்கள். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.